அம்மா நாளைக்கு ஸ்கூலுக்கு எனக்கு நிறைய நோட்டு கொண்டு போகணும் அம்மா. நோட்டு வாங்க காசு தாங்க. நானே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன், நீ வேற காசு தாங்க காசு தாங்கன்னு கேட்டால் நான் எங்கே போய் காசு எடுப்பேன்? நான் தேவை தானே உங்கள்கிட்ட காசு கேட்குறேன். கண்டிப்பாக நோட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போகணும், அல்லது மேம் எல்லாம் நல்லா திட்டுவாங்க. ப்ளீஸ்மா, ஒரு 100 ருபீஸ் இருந்தாலே போதும். எனக்கு கையில் இப்போ காசே இல்லை மக்களே. அப்பா வேற குடிச்சு குடிச்சு காசை எல்லாம் நாசம் பண்ணிட்டாங்க. இன்றைக்கும் குடிக்க காசு கேட்பாங்க. காசு நான் கொடுக்கலனா என்னதான் நல்லா அடிப்பாங்க. அதுக்கு வேண்டி அப்பாக்கு மட்டும் 100 ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன். அப்பாக்கு தேவையில்லாமல் 100 ரூபாய் எடுத்து வச்சிருக்கீங்க. எனக்கு தேவைக்கு கூட நீங்கள் காசு தரல. என்ன அம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் என்ன மக்களே பண்ண முடியும்? அப்பாக்கு காசு கொடுக்கலன்னா வீடை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? வீட்டில் உள்ள பொருளை எல்லாம் அடிச்சு உடைப்பாங்க, என்ன கூட அடிக்க வருவாங்க. அதுக்கு பேசாமல் 100 ரூபாய் கொடுத்துட்டு சும்மா இருக்கலாம் தான் நான் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா, நம்ம கஷ்டம் ஒரு நாளும் மாறாதாம்மா. அது கடவுள் மனசு வச்சாதான் மாறும் மக்களே. நீ பிறந்ததுல இருந்தே இப்படி கஷ்டமாக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸ்கூலில் இனிப்போ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வேறு வருது. ஸ்கூல்லையும் காசு கட்டணும்மா. ஒரு ஸ்கூலில் வேற ஃபுல்லாக காசு கேட்டுகிட்டே இருக்காங்க. நீ பேசாமல் இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் மட்டும் எழுதுன்னு அடுத்த ஸ்கூலே நீ நிப்பாட்டிரு. அம்மா, எனக்கு படிக்க நல்ல ஆசை அம்மா. ப்ளீஸ்மா, நான் படிக்க. நீ அது படித்து நல்லா வேலை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை தான். ஆனால் நம்ம வீட்டு சூழ்நிலை இப்படி இருக்குது. நீ எனக்கு கூட கூலி வேலைக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன்னா நமக்கு டெய்லி ஒரு 100 ரூபாயாவது மிச்சப்படுத்த முடியும். நீங்கள் எனக்கு நோட்டு வாங்கி தரலைனாலும் பரவாயில்ல. எனக்கு ஃப்ரெண்டு பூ மாதிரி கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஆனால் ஸ்கூலுக்கு மட்டும் போகாமல் நான் இருக்கவே மாட்டேன். கண்டிப்பாக நான் ஸ்கூலுக்கு போவேன். சரி சரி மக்களே, நீ சாப்பிட்டியா? பழைய சோறு உனக்கு வச்சுருந்தேன். ஆமாம் ஆமாம், நான் கொஞ்சம் சாப்பிட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் சோறு இருக்காது. நீங்கள் சாப்பிடுங்க. என்ன மக்களே, பூ மாதிரி சாக்லேட் வாங்க சொன்னேன் இல்லை மக்களே, நான் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐ ஜாலி ஜாலி, எனக்கு பிடிச்ச டைரி மில்க் சாக்லேட். அம்மா, எனக்கு ஃப்ரெண்டு நெட்டவெளி இருக்கா இல்லம்மா, அவளுக்கு தான் எப்போவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடைக்கும் அம்மா. ஆனால் அவள் வீட்டில் இருந்து படிக்கவே மாட்டாளாம். அவங்க அப்பா நல்லா குடிப்பாங்களாம். வீட்டில் இருந்து அவளை படிக்க விடவே மாட்டாங்களாம். எல்லாரும் அப்படி தான் மக்களே படிச்சு சொல்லுவாங்க. வீட்டில் இருந்து படிக்கலன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக வீட்டில் இருந்து படிப்பாங்க. வீட்டில் இருந்து படிச்சாதான் அவங்களால ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும். நீ அவளை போல படிக்காமல் இருந்துடாத. அம்மா இல்லை அம்மா, உண்மையாதான். அவங்க அப்பா அவளை நல்லா அடிச்சிருப்பாங்க. கையெல்லாம் நல்லா வீங்கி வீங்கி ரெட்டிஷ் கலரில் இருக்கும். ஆனாலும் அவன் எப்படி படித்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கியானே தெரியல. அவளுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க ரொம்ப பிடிக்குமா, அவளுக்கு படிக்கவும் ரொம்ப பிடிக்குமா. அவளுக்கு பென்சில் எல்லாம் கூட ரொம்ப குட்டியாக இருக்கும். பெண் அவள் கொண்டே வர மாட்டான். நான் தான் 2 பெண் இருக்கும் இல்லை, நான் தான் அவளுக்கு ஒரு பெண்ணு கொடுப்பேன். அம்மா, நாளைக்கு 5 நோட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போய் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நெட்டவெளிக்க வீட்டில் ரொம்ப கஷ்டம் இல்லாமல் நம்ம அவளுக்கு நோட்டு வாங்கி கொடுப்போமா அம்மா? ஆமாம், நம்ம வீட்டில் நல்ல வசதி நினைப்பு. நமக்கு 1 ரூபாய் இல்லாமல் இருக்கேன். ஒன்று கஷ்டப்பட்டு தான் நாங்களும் படிக்க வைக்கிறேன்னு. அவளுக்கு வீட்டில் மட்டும் கஷ்டம் இல்லை, எல்லாருக்கும் வீட்லையும் கஷ்டம் தான். நீ இங்கே உள்ள பொருள் எல்லாம் தூக்கி தூக்கி எனக்கு ஃப்ரெண்டு நெட்டவெளி கஷ்டத்தில் வாடியா இங்கே உள்ளதெல்லாம் தூக்கி கொடு. என்ன அம்மா, சண்டே மட்டும் நீங்கள் சர்ச்சுக்கு போகும்போது சொல்லுவீங்க ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுவீங்க. நீங்கள் சண்டே கிளாஸ் டீச்சர் தானே, அப்பவும் சொல்லுவீங்க இல்லை ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு. ஆனால் உண்மையில நீங்கள் யாருக்குமே ஹெல்ப் பண்ணல. பேட் மம்மி. ஹெல்ப் பண்ணல மக்களே, ஆனால் அளவுக்கு மிஞ்சி யாருக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடாது. நெட்டவெளிக்கு நீ ஹெல்ப் பண்ண அவன் என்ன நினைப்பா? பூ மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுவான், அதனால நம்ம ஒன்றுமே வீட்டில் வாங்கி கேட்காண்டு அப்படி தான் நினைப்பா. அவளுக்கு அந்த நினைப்பு வரக்கூடாது. அம்மா, எனக்கு ஃப்ரெண்டு நெட்டவெளி அப்படியெல்லாம் நினைக்க மாட்டான். நமக்கு எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாமல் அப்பா டெய்லி வேலைக்கு போவாங்க. காசை உங்கள்கிட்ட தானே தருவாங்க. அதனால் உங்களுக்கு அந்த கஷ்டம் புரியவே இல்லை. நெட்டவெளி என்கிட்ட சொல்லும் போது எனக்கே ரொம்ப அழுகையாக வரும். அவங்க அப்பா ஒரு நாள் கூட அவங்க அம்மாட்ட காசு கொடுத்ததே இல்லை. நெட்டவெளிக்கு அம்மா இருக்காங்க இல்லை, அவங்க தான் அவங்க அப்பாவுக்கு காசு கொடுப்பாங்களாம். அவங்க அம்மா கூலி வேலைக்கு போய் டெய்லி 100 ரூபாய் கிடைக்குமா, அந்த 100 ரூபாயை அவங்க அப்பாவுக்கு குடிக்க கொடுப்பாங்களாம். அப்போ அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் வாழியாங்க. மற்றவங்களை பார்த்து பரிதாபப்படியெல்லாம் ஒன்றை விட்ட வேற ஆளே கிடையாது. ஒழுங்காக இருந்து படி. ஃபுல்லாக நெட்டவெளிக்க ஃபேமிலி மேட்டரை கேட்டு இங்கே இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்குது. அவன் அவளுக்கு ஃபேமிலி மேட்டர் உன்கிட்ட சொல்லி ஜாலியாக இருந்து வீட்டில் இருந்து படிக்கியா. நீ அதை கேட்டுட்டு வந்து நீ தானே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அம்மா, உங்களுக்கு சொன்ன புரியலையே. அவள் வீட்டில் இருந்து படிக்கவே மாட்டா, ஸ்கூலில் இருந்து கவனிக்கிறது அவ்வளவுதான். அவளுக்கு ஸ்கூலில் இருந்து கவனிச்சாலே நல்லா புரியும். அம்மா, எனக்கு சாப்பாடு நானே வச்சு விடுவீங்க இல்லை அம்மா? நெட்டவெளிக்கு சேர்த்து வச்சு விடுங்க அம்மா ப்ளீஸ். இந்த ஹெல்ப்பாவது நான் நெட்டவெளிக்கு பண்ணுறேன். நீ பஸ்ஸில் தானே போவ, உனக்கு சாப்பாடையே கொண்டு போவ. ஸ்ட்ரென்த் இல்லாதது போல கூறி குருவி போயிட்டு இருப்ப. இதில் நெட்டவெளிக்க சாப்பாடையும் கொண்டு போவியா? ஆமாம் அம்மா, நெட்டவெளிக்க சாப்பாடையும் சேர்த்து கொண்டு போகலாம் ப்ளீஸ்மா. சரி சரி, ஒரே ஃப்ரெண்ட் ஆச்சு, 2 பேருக்கும் சேர்த்து சாப்பாடு வச்சு விடியே. நெட்டவெளி பாவம், அவங்க அம்மாவும் பாவம். எங்கள் அம்மா மட்டும் அலோவ் பண்ணாங்க. ஏன்னா நெட்டவெளியையும் அவங்க அம்மாவையும் எங்கள் வீட்டில் கொண்டு வந்தே நல்லா கவனிக்கலாம். ஆனால் எங்கள் அம்மா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. நெட்டவெளி, நேற்றுக்கு உங்கள் அப்பாயை பஸ் ஸ்டாப்பில் பார்த்தேன். என்னது, எங்கள் அப்பாயை பஸ் ஸ்டாப்பில் பார்த்தியா? ஆமாம், நீ தெரியாதது போல ஆக்ட் பண்ணாத என்ன. உங்கள் அப்பா பாதி நேரமும் குடிச்சிட்டு பஸ் ஸ்டாப்பில் தான் இருப்பாங்க. பஸ் ஸ்டாப்பில் எல்லாரையுமே அடிக்க விரட்டுவாங்க, சில டைம் படுத்திருப்பாங்க. ஏன் தான் உங்கள் அப்பா இப்படி எல்லாம் பண்ணுறாங்களோ? நீ உங்கள் அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டியா? நானும் எனக்கு அம்மாயும் சேர்ந்து எங்கள் அப்பாவுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணுவானா. எங்கள் அப்பா கேட்கவே மாட்டாங்க. எங்கள் அப்பா எல்லாம் நான் சொல்கிறது அப்படியே கேட்பாங்க. நீ எல்லாம் ரொம்ப லக்கி பம்பா. என்ன போல இருந்தால் உனக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கள் அப்பா நான் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க, பாட்டி சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க, அம்மா சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. ஃபுல்லாக அடிக்க தான் வருவாங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம்.
நெட்டவள்ளி, உனக்கு தான் ஒரு குட் நியூஸ் இருக்குது, ஒரு பேட் நியூஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல? குட் நியூஸ் சொல்லவா, பேட் நியூஸ் சொல்லவா? என்னவா இருக்கும் பூமாரி? எனக்கு என்ன குட் நியூஸ் பேட் நியூஸ்? தெரியல நெட்டவள்ளி, மேம் சொல்கிறது எனக்கே புதுசாக தான் இருக்குது. சரி, நீ ஃபர்ஸ்ட் குட் நியூஸை கேளு. மேம் ஃபர்ஸ்ட் குட் நியூஸ் சொல்லுங்க மேம், அதுக்கு பிறகு பேட் நியூஸ் சொல்லுங்க. குட் நியூஸ் என்னன்னா, நீ இந்த வருஷம் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ரேங்கே எடுத்துகிட்டு இருக்கனால உனக்கு ஒரு அவார்ட் தர போகிறாங்க. அதுதான் குட் நியூஸ். மேம் அவார்டா தராங்க? அவார்ட் தரதுக்கு காசு தந்தால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம். என்ன நெட்டவள்ளி சொல்கிற? காசை விட அவார்ட் தான் நல்ல மதிப்பாக இருக்கும். அதை ஷோகேஸ்ல எல்லாம் வைக்கலாம், எவ்வளோ வருஷம் ஆனாலும் அழியாமல் இருக்கும். ஆனால் காசெல்லாம் இன்னைக்கு தந்தால் நாளைக்கே ஸ்பெண்ட் ஆகி அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். மேம் எங்கள் வீட்டில் இப்போ நல்ல கஷ்டத்தில் இருக்கோம் மேம், அதனால தான் நான் காசாக கேட்டேன். நோட் வாங்க கூட எங்கள் வீட்டில் காசு இல்லை. என்ன நெட்டவள்ளி நான் பண்ண முடியும்? பிரின்சிபல் சார் தான் அவார்டு கொடுக்கலான்னு சொன்னாங்க. நான் வேணும்னா பேசி பார்க்குறேன். என்ன? ஓகே மேம், காசாக இருந்தால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி சரி, பேட் நியூஸ் என்னன்னா, நீ இந்த வருஷம் ஃபுல்லாக இதுவரை ஃபீஸே கட்டலை. எல்லாம் ஃபீஸையும் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி ஃபீஸ் கட்டி முடிக்கணும். மேம் இது ரொம்ப பேட் நியூஸ் மேம். எங்கள் வீட்டில் சுத்தமாக காசே இல்லை. அப்பா ரொம்ப குடிப்பாங்களா. அம்மா கூலி வேலைக்கு போய் 100 ரூபாய் சம்பாதிப்பாங்க. 100 ரூபாயும் அப்பா தான் குடிக்க கேட்பாங்க. என்ன மேம் பண்ண? ஸ்டூடெண்ட்ஸ், நெட்டவள்ளி ரொம்ப படிக்கிற ஸ்டூடெண்ட், ஆனால் அவங்க வீட்டில் காசே இல்லை. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணலாமா? விருப்பம் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணலாம். என்ன? நானும் கூட ஜாயின் பண்ணி ஒவ்வொரு ஆளுக்கு வீட்டில் இருந்து 1000 ருபீஸ் கொண்டு வந்தாலே நெட்டவள்ளிக்கு ஃபீஸை கட்ட முடியும். ஆனால் சில வீட்டில் தரவே மாட்டாங்க. நீங்கள் கேட்டு பாருங்க. என்ன? இதுவரை நெட்டவள்ளி ஃபீஸே கெட்டல். மேம் வந்து இப்படி ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க, விருப்பம் உள்ளவங்க தாங்க. அந்த மாதிரி பேரண்ட்ஸ்கிட்ட கேளுங்க. என்ன? நானும் என்னால் முடிஞ்ச காசை நெட்டவள்ளியை கொடுக்குறேன். மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறனால. எங்கள் அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? இனி ஸ்கூலுக்கே போக வேண்டாம், என்னால் ஃபீஸ் எல்லாம் கட்ட முடியாது, நீ எனக்கு கூட கூலி வேலைக்கு வான்னு சொன்னாங்க. நெட்டவள்ளி, தயவு செஞ்சு கூலி வேலைக்கு மட்டும் போயிடாத. என்ன? உனக்கு பிரைட் ஃப்யூச்சரே இருக்குது, நீ நல்லா படிச்சேன்னு. ஆமாம் மேம், எனக்கும் டாக்டர் ஆகி ஏழைங்களுக்கெல்லாம் உதவணும்னு நல்ல ஆசை மேம். இவ்வளோ பெரிய ஆசையை வச்சுட்டு கூலி வேலைக்கெல்லாம் போயிடாத. என்ன? ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் 1000 ருபீஸ் கொண்டு வாங்க. முடிஞ்சால் 2000 3000 எவ்வளோ உங்களால் முடியுமோ கொண்டு வாங்க. என்ன? நெட்டவள்ளி, இந்த மேம் ரொம்ப பாவம் பற்றி உனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆமாம் பூமாரி, இந்த மேம் ஹெல்ப் பண்ணலைன்னா நான் எப்போவோ படிப்பை ஸ்டாப் பண்ணியிருப்பேன். நான் இவ்வளோ தூரம் ஃபீஸ் கட்டாமல் வந்தது காரணமே இந்த மேம் தான். நெட்டவள்ளி, நம்ம சோஷியல் மேம் வராங்க போல இருக்கு. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எனக்கு கையில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? மேம் தாஜ்மஹால் மேம். வெரி குட் வெரி குட். நான் இப்போ தாஜ்மஹாலுக்கு டிசைன் பண்ணியிருக்கேன். நாளைக்கு உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் தரேன். என்ன? நீங்கள் தெர்மாக்கோல் வச்சு உங்களுக்கு எப்படியெல்லாம் தாஜ்மஹாலை டிசைன் பண்ணணுமோ அப்படி டிசைன் பண்ணி கொண்டு வாங்க. என்ன? மேம் நியூஸ் பேப்பர் வச்சு தாஜ்மஹால் டிசைன் பண்ணலாமா? நியூஸ் பேப்பர் வச்சும் பண்ணலாம், ஆனால் அது ஸ்ட்ராங்காக இருக்காது. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது போல் ஏதாவது வச்சு பண்ணுங்க. தெர்மாக்கோல் யூஸ் பண்ணலாம், வேறு அந்த கார்ட்போர்டு யூஸ் பண்ணலாம். பேப்பர்னால் நல்லா கட்டியான என்ன சார்ட் பேப்பர் வச்செல்லாம் பண்ணலாம்னு நினைக்கி. பூமாரி, உங்கள் வீட்டில் தெர்மாக்கோல் இருக்கா பூமாரி? இருக்கு நெட்டவள்ளி, ஆனால் எனக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும்னு நினைக்கி. வேறு நிறைய கார்ட்போர்ட் பீசஸ் இருந்தால் அது உனக்கு தாரேன். என்ன? சரி அப்போ ஸ்கூல் முடிஞ்சு நான் அப்படியே உங்கள் வீட்டுக்கு வரேன். மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா, பை பை.